இருங்க, புனித வெள்ளிக்கு நீ விடுமுறை விடுங்கிறத என்னையை தவிர எவனுமே பேசல. இந்த ஏன் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னீங்க கேட்டீங்க. ஆமா, அதாவது அநீதியை எதிர்த்து போராட வேண்டிய மக்கள், அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டிய மக்கள், அநீதின்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியா ஒரு முறை சகிக்கலாம், இருமுறை சகிக்கலாம், ஆனால் தொடர்ந்து 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 அந்த தீமையை செய்கிறவனுக்கே துணை நிற்பது எப்படி ஏற்பது? இப்போ மதுவை விற்பது ஒரு சாத்தானின் செயல்களை எல்லாம் பட்டியலிடுங்க. இல்ல நான் சொல்றேன் தந்தையா, நான் ஒரு குடிமகனா கேட்கிறேன், சாத்தானின் செயல்கள் இது பேய் பிசாசு தீமையின் செயல்கள்னு ஒன்று சொல்லுங்க. மது விற்பது, கொலை செய்வது, ஊழல் லஞ்சம் பெறுவது, விபச்சாரம் செய்வது, அடுத்தவர் நிலத்தை அபகரிப்பது, வாக்குக்கு பணம், இதில் போய் சொல்லுவது, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்கிறது இந்த திமுக ஆட்சி, இந்த அதிமுக ஆட்சியா இல்லையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இது சாத்தானின் வேலையா இல்லையா? அப்ப இறைவனை வழிபடுகிற இறை மக்கள் சாத்தானின் செயலுக்கு துணை நிற்பது, நீங்க இறை மக்களாக இருக்கிற இறை மகன் இயேசுவையும் இறை தூதர் நபிகளினுடைய வழியை பின்பற்றுகிற நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் மாதிரி இந்த சாத்தான்களில் செய்கிற வேலைக்கே துணை நிற்கிறீர்களேன்னு சொல்லதான் நான் வந்தேன். அதடே நீ பேசுறான்னு சொன்னதே உங்களை மாதிரி அருள் திரு குருமார்கள் தான். பங்காளையே போகாதே, இந்த வார்த்தையை வேணா நான் பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்திலையும் உரிமையிலையும் எனக்கு பேரன்பும் பெரும் பாசமும் இருக்கிறனால நான் சொன்னேன், அந்த வருத்தத்தில் சொன்னேன். அதை விட என் சகோதரர் சொல்றது நல்ல வார்த்தையா இருக்கு. திருடனுக்கு பங்காளி ஆகிவிட்டீர்களே அப்படி வேணா இனிமே சொல்றேன். அதுக்கே உங்களுக்கு வருத்தம் வருதே. இத்தனை வருஷமா நெஞ்சு உடைக்க கத்தி உங்க மேல இருக்கிற ஒரு இந்த பிள்ளைக்கு விட்டுவிட்டு அதை அயோக்கிய பிள்ளைக அக்கிரம் பண்றவனுக்கு தொடர்ச்சி ஓட்டு போட்டா எங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அந்த ஆதங்கத்துல சொல்றது, அதாவது பேரன்பின் வெளிப்பாடு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். நீங்க இதை செய்யலாமா, நீங்களே நீ அப்படி பண்ணிட்டேப்பா அப்படிங்கிறோம்ல, அதுதான். அதை நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டினா பெரியாரின் எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்டா எனக்கு விளக்கம் சொல்லணும். எந்த கொள்கை? சாதிய ஒழிப்பு. ஒழிஞ்சிருச்சா சாதி? சாதி ஒழிப்புக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பெண்ணிய உரிமை, எது பெண்ணிய உரிமை? நான் இருக்கும்போது என் மனைவிக்கு வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டு இச்சை வந்தால் அந்த ஆண்மகனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது என்று 1977 சேலம் மாநாட்டில் 3வது தீர்மானமாக போட்டிருக்காப்புல. இதான் நீங்கள் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையை. உனக்கு அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி போய் மனமுறிவை பெற்று பிடித்த ஆண்மகனோடு போய் இணைந்து வாழுன்னு சொல்கிறது வேணால் சீர்திருத்தம் மாறுதல்னு சொல்லலாம். புருஷன் இருக்கும்போதே உனக்கு விருப்பப்பட்ட ஆம்பளையோட போய்க்க அதை சமூகம் குற்றமாக கருதக்கூடாதுன்னு பரிந்துரைக்கிறத ஏற்குதா அந்த சமூகம்? முதல்ல என் மொழியை சனியன்னு சொல்ல நீ யாரு? தமிழை சனியன்னு சொன்னவன் தான் எனக்கு சனியன், அவனை ஒழிப்பேன். அப்படிதானே நீங்கள் வரணும், ஒரு தமிழ் மகனாக தானே வரணும். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பவளம். அதில் எனக்கு பெரியார் என்ன சிறியார் என்ன எவர் வந்தாலும் எதிரி தான். அதில் போய் அதெல்லாம் ஏற்க முடியாது. எனக்கு யார் துணையும் தேவையில்லை. உலக நாடுகள் 20 நாடுகள் படையெடுத்து வரும்போது என் தலைவன் எந்த நாட்டு படையும் துணைக்கு அழைக்கலை. புரியுதா உங்களுக்கு? கூட்டத்தில் நிற்கிறதுக்கு எவனுக்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை, தனிச்சு நிற்கத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது. நாங்கள் வீரர்கள் துணிஞ்சு நிற்கிறோம். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், நேசிக்கிறேன், நிற்கிறேன். 36 லட்சம் நாளைக்கு 1,20,00,000 மாறாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பார்க்கத்தானே போகிறீங்க. நீங்கள் இந்த கேள்வியை கேட்டது தப்பு அப்படின்னு ஒரு நாள் உணர்வீங்க. அடுத்து